இப்போல்லாம் படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைகள்லாம் நாகரிகங்கிற பேரில் வந்துங்க ஒரு வளையல் போட மாட்டாங்க. வளையல் போடக்கூடாது. ஒரு பொட்டு பார்த்திங்கன்னா அவங்க வச்ச மாதிரியே தெரியாது. ரொம்ப குட்டியாக வச்சுக்குவாங்க. முடியை விரித்து போட்டுக்குவாங்க. வந்து அவங்க அப்பா ஆசையாக புள்ள வளையல் போடலையேன்னு சொல்லிட்டு சங்கில் வந்து பிரேஸ்லெட்டு பாருங்கள், சங்கில் பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் காலேஜுக்கு போட்டுட்டு போகக்கூடாது டேடி, இதெல்லாம் காலேஜ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வயசில் இதெல்லாம் நம்ம போடுவோமாங்க கையில்? ஆனால் நிறைய பேர் போடுவாங்க. நான் வந்து கண்ணாடி எப்போவுமே எனக்கு தொட்டு என் வீட்டுக்கார் தாலி கட்டின நாள்லேருந்து இது வரைக்கும் இந்த கண்ணாடி வளையல் தாங்க. நான் சாகிற வரைக்குமே எனக்கு இந்த கண்ணாடி வளையல் தான். எனக்கு வந்து இது மாதிரி போட மாட்டோம். இந்த பிரேஸ்லெட்டு ஆசையாக வாங்கிட்டு வந்தார். என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, நம்ம வீட்டுக்காரரு நமக்கு அவங்க ஆஃபீஸ்காரங்களோட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு அப்படியே டூர் மாதிரி போயிட்டு வரலான்னு போகிறாங்க. ஆனால் நம்ம சொன்ன சொல்லுக்கு நம்மளை ஞாபகம் வச்சு நம்ம பொண்டாட்டி வந்து இதை வாங்கிட்டு வர சொன்னாலே, சங்கில் பாசி ஊசி அப்படின்னு சொல்லி சொன்னாலேங்கிறதுக்காக அவரோட ரசனைக்கு தேடி 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 ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்ததை பார்த்தா எனக்கு மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அது வாங்கிட்டு வந்த பொருள் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அந்த பொருளோட அளவு மதிப்பெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நமக்காக நம்மளை நினைவு வச்சு வாங்கிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அது பெரிய பொக்கிஷம். என்னை பொறுத்த அளவுக்கு வந்து அது மிகப்பெரிய பொக்கிஷமாக தான் நான் பார்ப்பேன். ஒவ்வொன்றும் அதை நம்ம எடுக்கிறப்ப தொடுறப்ப நம்ம வீட்டுக்காரர் இங்கே இதில் வாங்கிட்டு வந்தது, இங்கே வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. நேற்றுக்கு போகிறப்ப கிளம்பி போகிறப்ப சங்கு பாசின்னு சொன்னேன். ஆனால் நேற்றுக்கு ஞாபகமாக நைட்டு வராரு, வந்து எடுத்து என்கிட்ட இருந்தா நீ சங்கு இது கேட்டேன்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தப்ப நம்ம மேலே நினப்பு இருக்குங்காட்டி தாங்க அதை வாங்கிட்டு வந்தார். அப்பேற்பட்ட நம்ம வீட்டுக்காரரை வந்து அவர் மனசு புண்படாமல் அவர் மனசை போல் நம்ம நடந்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு ஸ்டெப்பு இறங்கி வந்தோம்னா நமக்காக நம்ம வீட்டுக்காரர் 10 ஸ்டெப்பு கீழே இறங்கி வருவார். இது உண்மை, 100% உண்மைங்க. நீயா நானான்னு போட்டி போட்டு கணவன் மனைவிக்குள்ளே நம்ம போட்டி போட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம். வாழ்க்கைங்கிற ஒரு போட்டியில் தோற்றுருவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்களா சரி கேட்டுக்கணும். அது தவறாக இருந்தாலும் அப்போதைக்கு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்காரர் சாந்தமாக ஆகிறப்ப அதை சொல்லி நம்ம புரிய வச்சோம்னா கண்டிப்பாக அது கேட்பார். எடுத்த உடனே நீ சொல்கிறது இது தவறு, நான் கேட்க மாட்டேன்னா தான் ஏட்டிக்கு போட்டியே சண்டை வரும். அது விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போகிறது இல்லை. அதே போல் விட்டு கொடுத்து போகிற கணவன் மனைவி